அண்ணா யூனிவர்சிட்டி தனது அனைத்து பொறியியல் கல்லூரிகளையும் அடுத்த கல்வியாண்டு முதல் 2026-27 ரிலேட்டிவ் கிரேடிங் முறையிலிருந்து விலகி அப்சல்யூட் கிரேடிங் முறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கு. இதனோட பொருள், மாணவர்கள் ஒட்டுமொத்த செயல்திறனுக்கு பதிலாக அவர்களின் தனிப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் தரம் பிரிக்கப்படுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சில் எடுத்த முடிவின்படி மாணவர்கள் அவுட்ஸ்டாண்டிங் முதல் மீண்டும் தேர்வு எழுதுதல் வரையிலான 8 புள்ளி தர முறையின் கீழ் மதிப்பிடப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரக்கூடிய 8 புள்ளி தரமுறையை பற்றி பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங்னா 10, 91 to 100, மிக சிறப்பு 9, 81 to 90, மிக நன்று 8, 71 to 80, நன்று 7, 66 to 70, சராசரிக்கு மேல் 6.5, 61 to 65, சராசரி 6, 56 to 60, திருப்திகரமான சாதனை 5, 50 to 55, மீண்டும் தேர்வு எழுதுதல் 0, 50க்கும் கீழே என்ற முறையில் தேர்வு மதிப்பெண் அளிக்கப்பட உள்ளது. 91லிருந்து 100 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஸ் கிரேடு வழங்கப்படும். இது அவர்களின் தனித்துவமான மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை குறிக்குது. 2025 விதிமுறைகளின் கீழே சேரக்கூடிய தன்னாட்சி பெறாத கல்லூரிகளின் அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கும் இந்த முறை பொருந்தும். தன்னாட்சி கல்லூரிகளுக்கும் இதை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தற்போதுள்ள முறையில் அதிக மதிப்பெண் எடுத்தாலும் மற்ற மாணவர்களுடனான ஒப்பிட்டு பார்க்கும்போது சிலருக்கு உரிய கிரேடு கிடைப்பதில்லை. புதிய முறையில் ஒரு மாணவர் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கு ஏற்ற தரம் நேரடியாக வழங்கப்படுது.